ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் பொங்கல் குழம்பு எப்படி செய்யணும் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ குக்கரில் வந்து சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, அப்புறமா கோரக்கிழங்கு, கொஞ்சம் மொச்சக்கொட்டை போட்டிருக்கேன். இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 5லேருந்து 6 விசில் அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் வெந்தயத்தை போட்டுக்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் சோம்பியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து தேவையான அளவு கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இது கூட ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு 6 பல் பூண்டு. இது எல்லாத்தையுமே ஒன்றா நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 2 தக்காளியை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா தக்காளி வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் நல்லா வேகிறதுக்கு நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. இது கூட ஒரு கப் அவரைக்காவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் இப்போ தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 கப் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இதில் வந்து ஒரு பூசணிக்காய் பீஸை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பாதி வாழைக்காவையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்ன பீசஸாக. இதோட வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகாய் தூளியும் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 ஸ்பூன் தனியா தூளியும் சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதில் 3/4 கப் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. இதெல்லாம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கையும் கோரைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. இதில் ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸ் புளி எடுத்து அதை நல்லா ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக நம்ம இதில் வேக வச்ச மொச்சக்கொட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா கிளறி விடுங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. பொங்கல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. என்ன வியூவர்ஸ், சிம்பிளான பொங்கல் குழம்பு எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்களா? இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.